பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆண்டவர் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாவது, எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 47ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அந்த தண்ணீர் புறப்பட்டு போய் கிழக்கே உள்ள கடலில் என்ன செய்யுமாம்? விழும். தண்ணீராகிய மனிதர்கள் நாம் கிழக்கு புறப்பட்டு போய் கடலில் காணப்பட வேண்டும். கிழக்கு என்பது என்ன? சூரியன் கிழக்கே என்ன செய்கிறது? உதிக்கிறது. நீதியின் சூரியனாகிய கர்த்தர். இந்த தண்ணி போய் நீதியின் சூரியனாகிய கர்த்தரிடத்தில் விழ வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் போய் காணப்படுவீர்களானால் இந்த தண்ணீரானது கடலில் விழுகிறது. எப்படி போய் விழுகிறது? வனாந்தர வழியாய் போய். இன்றைக்கு நாம் போகிறதான பாதைகள் எல்லாம் வனாந்தரங்கள், வனாந்திரத்தின் பாதைகள். நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் போய் விழுந்துருங்க. கிழக்கே காணப்படுகிறதான கடல், நீதியின் சூரியனாகிய கர்த்தர், அவருடைய சமூகத்தில் விழுந்துருங்க. நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளானாலும் சரி, வனாந்திரத்தின் பாதைகளானாலும் சரி, என் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என்னை நடத்த போகிறது நீங்கள் தான் ஆண்டவரே, அவருக்குள்ளாக விழ உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த தண்ணீர் அங்கே விழுந்த பின்பு திரும்ப அந்த தண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஆரோக்கியமாகும். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தின் பாதையில் நடந்து வந்து தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து புறப்பட்டு நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களை ஆரோக்கியத்தோடு கூட, புது பலனோடு கூட, காயம் கட்டப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உங்களுடைய கண்கள் காண ஆண்டவர் உதவி செய்வார். இன்னைக்கு போய் விழ வேண்டிய இடத்துல நம்ம விழுகிறதில்ல. சம்பந்தமில்லாத இடத்துல நம்ம பாய்ந்து கொண்டு இருக்கிறோம். சம்பந்தமில்லாத இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம். வனாந்திரத்தின் வழியாய் வருகிறதான இந்த தண்ணீர் கடலிலே விழட்டும். கிழக்கில் உள்ள கடலிலே அது விழட்டும். தேவ சமூகத்தில் விழட்டும். அந்த தண்ணீர் விழுந்த பின்பு அது ஆரோக்கியப்பட்டு புறப்பட ஆரம்பிக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் வரும் பொழுது உங்களை ஆரோக்கியப்படுத்துவார். உங்களுக்குரிய பலனை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார், அடைக்கலத்தை கொடுப்பார். உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நம்பிக்கையற்று இருக்கிறேன் என்கிற இடத்துல கிழக்கில் உள்ள கடலில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதில் விழுந்த பின்பு எழும்பி பிரகாசிக்க, எழுந்து ஓட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, விழுகிற இடம் தேவ சமூகமாக இருக்கட்டும். கிழக்கில் உள்ள கடலிலே தேவ சமூகத்தில் விழுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. விழுந்த பின்பு அது ஆரோக்கியப்படும். தேவன் உங்களை ஆரோக்கியப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.